கோல்டு அந்த காலத்துல ஏன் சேர்த்தாங்க தெரியுமா? அந்த காலத்துல நிறைய போர் நடக்கும். இந்தியால இருந்து பிரிஞ்சது தான் பாகிஸ்தான், பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சது தான் பங்களாதேஷ். நீங்க ரியல் எஸ்டேட்டோ லேண்டோ வச்சிருந்தீங்கன்னா அனுமார் மாதிரி நீங்க தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா கோல்டு சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த கோல்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் தங்கம் சேர்க்கறது வந்து கடைசி 200 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு செஞ்ச டெக்னிக்கே இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கோல்டு காயின்ஸ் வாங்குறது மூலமா நம்ம 3% ஜிஎஸ்டி கட்டுறோம். இன்கேஸ் நீங்க கோல்டு ஜுவல்லரியா நீங்க வாங்கும்போது செய்கூலி, சேதாரம், மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% நீங்க இழக்கிறீங்க. இதே மாதிரி நீங்க விற்கும் போது பார்த்தீங்கன்னாலும் நீங்க 10% இழக்கிறீங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, பிளஸ் உங்களுக்கு சேதாரம் எல்லாம் சேர்த்து உங்களுடைய கோல்டுடைய லாபம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது. நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு ரேட்டில் 50 சவரன் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 27 லட்சம் வரும். உங்களுக்கு ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை, கோல்டு இடிஎஃப்ல நீங்க போட்டீங்கன்னா தங்கத்துடைய ஏற்ற இறக்கம் அதுல இருக்கும். தங்கம் உங்களுக்கு வந்து ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு 10 வருஷத்துல அது